ஸ்ருங்கார நாயகன் எல்லா அவயவத்தையும் சௌந்தரிய சமுத்திரத்தின் அத்தனை அலைகளையும் அருள்வாக்கிலேயே வர்ணித்து ஆயிற்று. அம்பாளின் அந்த பூர்ண ஸ்வரூபம் எழுந்தருளியிருக்கும் ஆசனத்தை வர்ணிக்கின்றார் ஆச்சாரியார். அதில் அத்தனை அவயவங்களையும் சேர்த்து ஒளி வீசுகின்ற அம்பாளுடைய அருண காந்தியை பற்றி சொல்லுகின்றார். சகசிரநாமத்தில் உத்தியத்பானு சகசிராபா என்று 1000 உதயசூரியன்களின் காந்தி படைத்தவள் என்று சொல்லி அப்புறம் கேசாதிபாத வர்ணனை என்றால் ஆச்சாரியார் ஒரு வித்தியாசமாக இருக்க என்று அவயவய வர்ணையை முதலில் முடித்துவிட்டு அப்புறம் அவளுடைய தேக காந்திக்கு வருகின்றார். அம்பாளின் ஆசனம் பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் 4 பேரை கால்களாகவும் 5ஆம் அவரை மேல் பலகையாகவும் கொண்ட அதிசய ஆசனம் என்பதை முன்பே பார்த்திருக்கின்றோம். அதன் மேல் ராஜராஜேஸ்வரியாக வீற்றுக்கொண்டிருக்கும் அம்பாளுடைய அருணச்சாயையின் பிரபல்யத்தை சொல்லுகின்றார் ஆச்சாரியார். அந்த பிரகாசம் வீசி வெள்ளை சிவனும் செக்கச்சவேல் என்று காமேஸ்வரன் ஆகின்றான். லோக சிருஷ்டியை உண்டு பண்ணும் தாய் தந்தையாக இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி தம்பதி இருக்க வேண்டுமாதலால் அவன் ஸ்ருங்கார நாயகனாகின்றான். ஸ்ருங்கார ரசத்தின் நிறம் சிவப்பு என்பதால் அம்பாள் கண்ணுக்கு அவன் அந்த ரசவித்தையை கலந்து சொல்லுகின்றான். அம்பாளின் சக்தி வீச்சிலே அந்த பரமயோகி பரமஞானி ஸ்ருங்காரமூர்த்தி ஆகின்றான் என்றால் இதையே திருப்பி வைத்து மகா காமதூரணியும் அவள் யோகியாக ஞானியாக பண்ணக்கூடியவள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் காமாதிகள் தீர காமாட்சியிடம் தஞ்சம் புக வேண்டும். வெளியில் வந்து உள்ளே போய் அடங்குவதற்கு அவளே சரண் என்று பிரார்த்திக்க வேண்டும். உதயசூரியனின் சிவப்பு மாதிரிதானே அஸ்தமன சூரியனும் இருக்கின்றது. அதனால் உதய சிருங்காரத்தை சொல்வதிலேயே நாம் அஸ்தமன சமாதி நிலையையும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். சிவப்பு நிறம் சக்தியை, காரிய வீரியத்தை காட்டுகின்றது. வெளுப்பு எல்லாம் அடங்கி போன சமாதி நிலை. உடம்பிலே கூட புஷ்டி ஏறினால் சிவப்பாகின்றது, புஷ்டி குறைந்தால் பேலாகி வெளுக்கின்றது. காரசாரமாக ஆக்குகின்ற பண்ணி ஆர்கியூ பண்ணி நாம் ஒருவரை ஜெயித்து விட்டால் செம்மையாக குடித்தேன் என்றும் நன்றாக வெளுத்து கட்டினேன் என்றும் 2 விதமாக சொல்லுகின்றோம். செம்மையை கொடுத்தாக சொல்லும் பொழுது நாம் எப்படி சக்தியோடு தாக்கினோம் என்றும், வெளுத்து கட்டினோம் என்று சொல்லும் பொழுது எதிராளியை எப்படி சக்தி இழந்து அடங்க பண்ணினோம் என்றும் சொல்லுகின்றோம். அம்பாளோ வெள்ளை சிவனையே சிவப்பாக்கி காரிய பிரபஞ்சத்தை அவரோடு சேர்ந்து நடத்துகின்றாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.